வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தேவையில்லாத பொருட்களை நம்ம போடுற குப்பை தொட்டி மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே குப்பை தொட்டி ஆயிடும். அப்படிப்பட்ட டஸ்ட்பினை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த யூஜின் பியோபலே அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்ச அவர் பேரையே குப்பை தொட்டிக்கும் வச்சுட்டாங்க. வேற எதுனா இருந்தா பரவாயில்ல, குப்பை தொட்டிக்குமா கண்டுபிடிச்ச ஒரு பேரை வைப்பீங்க? 1833ல யூஜின் பியோபலே வந்து பாரிஸோட ஷெரீஃபா இருக்காரு. அந்த காலகட்டத்தில் பாரிஸ் டெவலப் ஆகிட்டு இருந்தது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போறதுனால அதிகமா தூசி சேர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த நம்ம ஷெரீஃபுக்கு வந்து ஒரு ஐடியா தோணி பின்னை ரெடி பண்ணி ஒவ்வொரு வீடு வாசல்லையும் வைக்கணும்னு உத்தரவு போட்டாரு. அதுல அந்தந்த ஏரியால அவங்க கலெக்ட் பண்ற குப்பைகளை அதுல போடணும்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து மொத்தமா அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லிட்டாரு. டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுனால அது டஸ்ட்பின் அப்படின்னு ஆச்சு. காலப்போக்கில் அதே பேராயிடுச்சு. 18th செஞ்சுரியில பிரான்ஸ்ல தான் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி மட்டும் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம ஓட்ட சொல்லோட உட்கார்ந்திருப்போம். குப்பை தொட்டியை ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கால வந்து டிராஷ் கேன் இல்லைன்னா கார்பேஜ் கேன், அதே பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா ரப்பிஷ் பின். எங்க எப்படி கூப்பிட்டாங்க, நம்ம ஊர்ல நமக்கு வாய்க்கு வந்ததை கூப்பிடுவோம். இப்ப டஸ்ட்பின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ல நிறைய கலர்ல வந்துருச்சு. ஆனா 18 and 19th செஞ்சுரியில ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஏன்னா வந்து அப்பதான் அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ டிசைன்ல என்னதான் வந்தா என்னங்க, நம்ம ஊர்ல தான் கேரி பேக்ல கட்டி அப்படி தூக்கி போட்டு போறோமே. இந்த உலகத்துல சராசரியா ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் வந்து 450 கிலோ குப்பைகளை தூக்கி போடுறதா ரிசர்ச்ல சொல்றாங்க. அந்த 450 கிலோல 52% பாத்தீங்கன்னா மக்காத குப்பை. இது மண்ணை பாதிக்கிற குப்பையா. இப்போ இந்த டீட்டெயில் நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ அது 70% ஏன் 90% கூட மாறி இருக்கலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு கரெக்டா செக்ரிகேட் பண்ணி கொட்டணும்னா அதுல 60% நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ யோசிங்க மக்களே, நம்ம பொம்மைகளில் குப்பை தொட்டியை வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஷாப்பிங் மாலு, அப்புறம் பார்க்கு, இந்த மாதிரி இடத்துல. அதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் பால் ஸ்மித். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேஷன் டிசைனர். குப்பையை குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்ற அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக வித்தியாசமா இதை உருவாக்குனாரு. எத்தனை பொம்மை குப்பை தொட்டி வந்தாலும் நம்மளுங்க பொம்மை தலையில தான் குப்பையை வச்சுட்டு போவோம். இந்த உலகத்திலேயே அதிக அளவு மக்காத ரீசைக்கிள் பண்ண முடியாத குப்பையை கொட்டுற நாடு அப்படின்ற பெருமை வந்து லண்டனுக்கு தான் கிடைச்சிருக்கு. சராசரியா ஒரு நபர் வருஷத்துக்கு 520 கிலோ குப்பையை மண்ணில் கொட்டி மண்ணை மாசுபடுத்துறாங்களாம். லண்டன், யூ ஆர் த கல்பிரிட். நம்ம வாங்குற பொருளோட விலையிலேருந்து 16% அந்த பொருளோட பேக்கிங்க்கு போகுது. அந்த பேக்கிங்கும் எப்படியும் குப்பை தொட்டிக்கு தான் போகுது. அது ஏன் பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு வந்தாலே உடஞ்சி வருது, இதுல பேக்கிங் பண்ணாம இருந்தா. உலக அளவில் இப்ப பாத்தீங்கன்னா 3 கலர்ல டஸ்ட்பின் கொண்டு வந்திருக்காங்க. கிரீன், ப்ளூ, ரெட். கிரீன் வந்து ஈரமான குப்பை மக்கிற குப்பையா போடணும். ப்ளூ வந்து காஞ்ச குப்பை, ரெட் வந்து மக்காத குப்பை. எத்தனை கலர்ல குப்பை தொட்டி வச்சாலும் நம்ம மாத்தி மாத்தி தான் போட போறோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பொது இடங்கள்ல தனித்தனி குப்பை தொட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீடுகள்லயே மக்கிற குப்பை மக்காத குப்பையை தனித்தனி கவர்கள்ல போட்டோம்னா நமக்கும் நல்லது, முன்கள பணியாளர்களுக்கும் நல்லது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.